காளியாக உருவெடுத்த போது சிவனையும் மிஞ்சிய சக்தியாக எண்ணி அவரை நடன போட்டிக்கு அழைத்தாள். அந்த போட்டியில் தோல்வி அடைந்தாள். வெட்கம் தாழாமல் தன்னையே எரித்து கொண்டாள். அவளது அங்கம் வெந்தது. அங்கம் என்றால் உடல். சாம்பலான காளியை மீண்டும் ஒன்று கூட்டினார் எம்பெருமான் சிவன். அவள் உயிர் பெற்று எழுந்தாள். பிறவி முடித்து மீண்டும் உயிருடன் எழுந்து நின்றாள் காளி தேவி. அங்கத்திலிருந்து தோன்றியதால் அவளுக்கு அங்காளம்மன் என்று பெயரிட்டார் எம்பெருமான் சிவசங்கரன். மறுபுறம் வல்லாளக்கண்டனின் கொடுமை கட்டுக்கடங்காமல் சென்றது. சாகாவரம் பெற்ற அவனுக்கு குழந்தை இல்லை என்பதை நாம் முன்னே அறிந்தோம். அவன் மேல் மிகவும் பாசம் கொண்ட கண்டி என்ற மனைவி குழந்தை வரத்துக்காக ஒரு முதியவளிடம் குறிகேட்டாள். காளி தேவியே முதியவளாக உருமாறி வந்ததை அவள் அறியவில்லை. குறி சொன்ன அவள், நான் தரும் திருநீரை சாப்பிடு, குழந்தை பிறக்கும். ஆனால் உன் கணவன் இறந்து விடுவான், பரவாயில்லையா?